இப்படி அநியாயமா செத்துதான் சொல்லுவாங்க. 100 வயசு ஆகி செத்த வயசானவருக்கு கூட பாவம் இப்படி சீக்கிரமா செத்துட்டாருன்னு மனசாட்சியே இல்லாம சொல்லுவாங்க. அப்படி காமெடியா செத்த 5 பேரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். மனுஷன் நானே ஒருத்தர் செத்து போறான், அதை நீ காமெடியா சொல்றேன்னு கேக்குறீங்களா? இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கே சிரிப்பு வரும். பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நான் உங்க ரெட்டேமிடா அஜ்மல். வாங்க டாபிக் உள்ள போலாம். கிளமெண்ட் என்ற 50 வயசான ஒரு லாயர் அவருடைய கிளையண்ட் மேல கொலை கேஸ் இருந்தப்போ எப்படி அங்க போகும்போது செத்தவர் அவர் சுட்டுக்கிட்டாருன்னா இவருடைய கிளையண்ட் அங்க சும்மா இருந்தனால இவர் மேல கொலை கேஸ் வந்தனால ஜட்ஜி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஆனா இதை இன்னும் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லி வீட்டுல இருந்து வரும்போது ஒரு கன்ல புல்லட் எதுவுமே இல்லாம எடுத்துக்கிட்டு வந்திருக்காரு. ஆனா அதுல தெரியாம ஒரு புல்லட் மட்டும் இருந்தனால கோர்ட்ல ஜட்ஜுக்கு எல்லாம் சுடுற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள புல்லட் இருந்தனால நிஜமாவே சுட்டுட்டு கிளமெண்ட் அங்கேயே செத்து போயிட்டாரு. இப்படிதான் என்னோட கிளையண்ட் அங்க சும்மா இருந்தனால இப்படி ஒரு கன்னை எடுத்து இப்படி வச்சு என்னுடைய கிளையண்ட்டுக்கு எந்த தண்டனையும் கொடுத்தாதீங்க ஆனர், எங்கள் கிளையண்ட் நிரபராதி. 2014ல சைனால பென்ஃபாங் என்ற ஹோட்டல்ல வேலை செய்யற ஒரு செஃப் அவங்களோட கஸ்டமருக்கு நல்ல பாம்பு சூப்பு வச்சிருக்காரு. நல்ல பாம்புல விஷம் இருக்குமே, அதை சாப்பிட்டா செத்துருவாங்களேன்னு கேக்குறீங்களா? எல்லா பாம்போட விஷயம் அதோடைய தலையில தான் இருக்கும். ஸோ தலையை கட் பண்ணிட்டா உடம்ப சாப்பிடலாம். இந்த பாம்பை சாப்பிடுங்க. எல்லா பாம்போடைய டேஸ்ட் ஒரு மீன் டேஸ்ட் மாதிரி இருக்குமாங்க. ஒரு பிளேட்ல மீனும் இன்னொரு பிளேட்ல பாம்பு வச்சிங்கன்னா எது பாம்பு எது மீனும் கண்டே பிடிக்க முடியாதாங்க. அவ்வளோ சிமிலரா இருக்குமா. ஆமா, நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்? சரி வாங்க மேட்ருக்குள்ள போலாம். பென்ஃபாங் அந்த பாம்பு சூப்பை வச்சுட்டு வேஸ்டேஜ் எல்லாம் டஸ்ட்பின்குள்ள போடுறதுக்காக எடுக்கும்போது தெரியாம செத்து போன பாம்போட தலை பென்ஃபாங்கை கடிச்சு அதோடைய விஷயத்தெல்லாம் அவர் மேல ஏற்கிருக்கு. இந்த பாம்பு நாகரி பாம்போடைய நெஃப்யூ பாம்பு வளருது. செத்த அப்புறம் கூட பழி வாங்குது. நம்ம மேன் விசஸ் வைல்ட்ல பேர்கில் ஒரு பாம்பை சாப்பிட்டுட்டு அதோடைய தலையை மட்டும் மண்ணு கடையில புதைச்சிருவாரு. ஏன்னா காட்டுக்குள்ள யாராவது வரும்போது தெரியாம பாம்போடைய தலையை மெடிச்சிட்டா அதோடைய பாய்சன் எல்லாம் அவங்க மேல ஏறிடும்னால மண்ணு கடையில புதைச்சிருவாரு. இவர் மேன் விசஸ் வைல்ட்ல பார்க்க மாட்டாரு போலது. 38 வயசான கேரி ஹாய் கனடால ஒரு லாயரா இருந்திருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் இன்ஜினியர்லாம் படிச்சதுதான் லாயர் ஆகியிருக்காரு. நண்பன் படத்துல வர பொசப்சி பசபல் மாதிரி இவரும் செம்ம பிரில்லியன்ட்னு அங்க இருப்பவங்களுக்குலாம் தெரியும். அதனால அவர் வேலை செய்யற அந்த கம்பெனில யார் புதுசா ஜாயின் பண்ணாலும் கேரி ஹாய் கிட்ட தான் அனுப்புவாங்க. ஏன்னா அவர் தான் இந்த கம்பெனியோட எம்டி எப்படி இருப்பாரு, இந்த வேலையை எப்படி செய்யணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. எப்பவும் கேரி ஹாய் கிளாஸ் எடுப்பது அவருடைய 24வது மாடியில தான் எடுப்பாராம். அந்த பில்டிங் ஃபுல்லா சிமெண்ட்ல கட்டாம கிளாஸ்ல கட்டிப்பாங்களா. எப்பவும் கிளாஸ் எடுக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா எடுக்கலாம்னு லைஃப்ல எப்பவுமே ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னு கேரி ஹாய் ஒரு கண்ணாடியில வேகமா போய் ஜம்ப் பண்ணுவாங்களா. அதை பாக்குறவங்களாம் பக்குன்னு ஆயிடுமா. ஆனா கேரி ஹாய்க்கு தான் தெரியும் அது புல்லட் ப்ரூஃப் கிளாஸ்ன்னு, என்ன பண்ணாலும் ஓடியாது. ஆனா இப்படியே ஓடி போய் ஜம்ப் பண்ணதுனால அந்த கிளாஸ் வீக் ஆகி ஒரு நாள் ஓடி போய் ஜம்ப் பண்ணும்போது அந்த கிளாஸ் உடைஞ்சி கேரி ஹாய் கீழே விழுந்து செத்து சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. இதெல்லாம் இப்படி இருக்கே, நம்ம தமிழ்நாட்டில் பேன் பண்ண டிக்டாக் ஆப் மூலமா வீடியோ பண்ணி அதுக்கு லைக்ஸ் வரணும்னு நிறைய பேர் அவங்க உயிரை கொஞ்சம் கூட மதிக்காம விளையாட்டா பண்ணி விபரீதமா முடிஞ்சிருக்கு. அதுல ஒரு இளைஞர் ட்ரெயினுக்கு முன்னாடி ஸ்டைலிஷா நடந்து வர மாதிரி டிக்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம ட்ரெயின் அவரோட தலையை இடிச்சு அந்த இடத்துல அவர் செத்து போயிட்டாரு. எவனுக்கோ டிக்டாக் பண்ண போய் கடைசியில ஒரு உயிர் போயிடுச்சு. ஒருவேளை நம்ம கவர்மெண்ட் சொன்ன மாதிரி ஹெல்மெட் போட்டு டிக்டாக் பண்ணியிருந்தா பிடிச்சிருப்பாரோ? அடுத்தது நம்ம பார்க்க போறது ட்ரைபிள் ஜம்ப் சேலஞ்ச். இது ரொம்ப ரொம்ப விபரீதமான விளையாட்டு. இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. 3 பேர் ஜம்ப் பண்ணி இருக்கும்போது நடுவில் இருப்பவனுடைய காலை தட்டி விட்டுருவாங்க. அப்படி பண்ணும்போது அவருடைய பின்னாடி தலை ஃப்ளோர்ல வேகமா பட்டு ஆன் தி ஸ்பாட்லயே செத்து போயிடுவாரு. நீங்க நினைப்பீங்க இது காமெடி தானே. ஆமாங்க, உயிரோட வேல்யூவை கொஞ்சம் கூட மதிக்காம இப்படி பண்றது காமெடி தாங்க. ஓகே கைஸ், செத்த பாம்பு கூட பண்ணும் கில்லு மறக்காம அப்படிங்க சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல்லு. நான் உங்க ரெட்டேமிடா அஜ்மல். நான் கிளம்புற நேரம் வந்துச்சு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.